வணக்கம். திரையரங்கம் தொடக்கம். இது ஒரு மலையாள திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஜூட் ஆண்டனி ஜோசப் 2018 என்ற வெற்றி படத்தை இயக்கிய இயக்குனர் இவர். இந்த திரைப்படத்தின் கதாநாயகியாக நடித்திருப்பவர் விஸ்மயா மோகன்லால். மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லாலின் மகள் கதாநாயகியாக இந்த திரைப்படத்தின் மூலம் அறிமுகம் ஆகியிருக்கிறார். அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்தின் பெயர் மீனு. சிறுமிகளுக்கும் இளம் பெண்களுக்கும் கராத்தே பயிற்சிகளை கற்றுத்தரக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் மீனு இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். படத்தின் ஆரம்பத்தில் ஒரு கொடூர கொலைக்காரனை நாம் பார்க்கிறோம். ஒரு கட்டிட வேலை நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அங்கு பணியாற்றக்கூடிய ஒரு மனிதனை அந்த கொடூர மனிதன் வந்து கொலை செய்கிறான். அதே மனிதன் ஒரு பேருந்தில் பயணம் செய்து வருகிறான். அந்த பேருந்தில் 2 மாணவிகள் பயணித்து வருகிறார்கள். அந்த 2 பெண்களில் ஒரு பெண்ணிடம் தவறாக நடக்க அவன் முயல, அதே பேருந்தில் பயணம் செய்து வரக்கூடிய மீனு அந்த காட்சியை பார்க்கிறாள். அந்த இளம் பெண்களை அவனிடமிருந்து கட்டாயம் காப்பாற்றியே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்து இரவு நேரத்தில் பேருந்திலிருந்து இறங்கக்கூடிய அந்த 2 இளம் பெண்களையும் பின்தொடர்ந்து மீனு செல்கிறாள். அதன் மூலம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அந்த இளம் பெண்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். மீனுவின் தந்தையாக நடித்திருப்பவர் சாய்குமார். அந்த கிராமத்தின் தலைவரான ரவி பாலச்சந்திரன் என்ற கதாபாத்திரத்தில் அவர் நடித்திருக்கிறார். அவர் சர்க்கர நாற்காலியில் அமர்ந்து செயல்படக்கூடிய நிலையில் இருப்பவர். பின்னிரவு நேரத்தில் தன் மகள் வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டாள் என்ற நிம்மதி அந்த தந்தைக்கு கிடைக்கிறது. அதே நேரத்தில் அந்த வீட்டிற்குள் மிகப்பெரிய ஆபத்து ஒன்று இருக்கிறது என்ற உண்மை அவருக்கும் தெரியாமல் இருக்கிறது. அவருடைய செல்ல மகள் மீனுவிற்கும் தெரியாமல் இருக்கிறது. அந்த மீனுவை பின்தொடர்ந்து வந்த அந்த கொடூர கொலைகாரன் இப்போது அந்த வீட்டிற்குள் இருக்கிறான். அதற்கு பிறகு எப்படிப்பட்ட எதிர்பாராத சம்பவங்கள் அந்த வீட்டிற்குள் நடைபெறுகின்றன. தனக்கு வந்திருக்கக்கூடிய அந்த அதிர்ச்சி தரக்கூடிய ஆபத்து சம்பவத்தை மீனு எப்படி தன் திறமையால் சந்திக்கிறாள் என்பதை நாம் ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய வகையில் படத்தில் படமாக்கி இருக்கிறார்கள். படத்தினுடைய பிற்பகுதியில் மீனுவிற்கு தெம்பூட்டக்கூடிய வகையில், அதே நேரத்தில் படத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் கைகளை தட்டக்கூடிய வகையில் மோகன்லால் படத்தில் வருகிறார். அவர் மீனுவிற்கு எப்படிப்பட்ட ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்குகிறார் என்பதை படத்தில் மிகவும் சிறப்பாக படமாக்கி காட்டியிருக்கிறார்கள். மேக் யுவர் ஃபாதர் ப்ரவுட் என்று மோகன்லால் விஸ்மயாவை பார்த்து கூறும்போது நம்மை மறந்து நாம் கைகளை தட்டுகிறோம். படத்தினுடைய பிற்பகுதியில் மீண்டும் இரவு வேளையில் அந்த வீட்டிற்குள் நுழையக்கூடிய அந்த கொடூர கொலைகாரனை மீனு எப்படி துணிச்சலுடன் சந்திக்கிறாள் என்பதை பார்த்து நாம் ஆச்சரியப்படுகிறோம். அவனை எதிர்த்து அவள் அனாயாசமாக எப்படி சண்டையிடுகிறாள் என்பதையும், அவனை எந்த அளவிற்கு தாக்கோ தாக்கு என்று தாக்கி அவனுக்கு எப்படிப்பட்ட பாடத்தை அவள் கற்று தருகிறாள் என்பதையும் பார்க்கிறோம். அந்த காட்சிகளில் விஸ்மயாவின் அருமையான சண்டை போடும் திறமையை பார்த்து நாம் கைகளை தட்டுகிறோம். அந்த சண்டை காட்சி படத்தில் மிகவும் சிறப்பாக படமாக்கப்பட்டிருக்கிறது. படம் முழுக்க மீனு கதாபாத்திரத்தில் வரக்கூடிய விஸ்மயா மிகவும் சிறப்பாக நடித்திருக்கிறார். தன்னுடைய முதல் படம்தான் இது என்று நாம் நினைக்காத அளவிற்கு அவருடைய திறமையை படம் முழுக்க
நாம் பார்க்கிறோம். மோகன்லாலின் மகள் என்பதை தான் வரக்கூடிய அனைத்து காட்சிகளிலும் விஸ்மயா நன்கு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஜித்து என்ற அந்த கொடூர கொலைகாரன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ஆஷிஷ் ஜோ ஆண்டனி. இவர் பிரபல பட தயாரிப்பாளரான ஆண்டனி பெரும்பாவூரின் மகன். இந்த இளைஞனுக்கு இது முதல் படம் என்று தோன்றாத அளவிற்கு இவர் தன்னுடைய நடிப்பு திறமையை மிகவும் அமைதியாக வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரத்தை நம்முடைய மனங்களில் ஆழமாக பதிய வைத்திருக்கிறார். மீனுவின் தந்தை கதாபாத்திரத்தில் சாய்குமார் தன்னுடைய அனுபவ நடிப்பை நன்கு வெளிப்படுத்தி நம்முடைய பாராட்டுக்களை பெறுகிறார். காவல்துறை அதிகாரி சதீஷ்குமார் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் மனோஜ் கே ஜெயன். இவர் வரக்கூடிய காட்சிகளில் இவருடைய அனுபவ நடிப்பை நம்மால் பார்க்க முடிகிறது. டிஜி ரவி ஆட்டோ ஓட்டுநராக வந்து தன்னுடைய பங்களிப்பை நன்கு செய்திருக்கிறார். கோட்டயம் ரமேஷ் மீனுவின் பக்கத்து வீட்டில் வசிப்பவராக வருகிறார். அவரின் மனைவியாக நடித்திருக்கக்கூடிய ஜெயா குரூப் தன்னுடைய சிறந்த நடிப்பு திறமையை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். காவல்துறையில் பணியாற்றக்கூடிய போலீஸ் கான்ஸ்டபிள் கதாபாத்திரத்தில் ஜாஃபர் இடுக்கி தன்னுடைய தனித்துவ நடிப்பை வெளிப்படுத்தி நம்முடைய மனங்களில் நீங்காத இடத்தை பிடிக்கிறார். பள்ளிக்கூட ஆசிரியையாக வரக்கூடிய மியா ஜார்ஜ் தான் வரக்கூடிய காட்சிகளில் தன்னுடைய திறமையை நன்கு காட்டியிருக்கிறார். சில காட்சிகளில் வரக்கூடிய கணேஷ்குமார் தன்னுடைய பண்பட்ட நடிப்பை நன்கு வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரத்திற்கு பெருமையை சேர்த்திருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய கதையை எழுதியிருப்பவர் நினீஷ் நெல்லிக்கல். இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை ஜூட் ஆண்டனி ஜோசப், நிலீஷ் நெல்லிக்கல், அகில் கிருஷ்ணா மூவரும் இணைந்து எழுதியிருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதை நன்கு அமைந்திருக்கிறது என்பதை படத்தை பார்க்கும்போது நம்மால் உணர முடிகிறது. ஆதித்யா லக்ஷ்மி இவர்தான் விஸ்மயாவிற்கு குரல் தந்திருப்பவர். அவருடைய குரல் விஸ்மயா ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தி இருக்கிறது. ஜேக்ஸ் விஜாய் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். திடுக்கிடும் சம்பவங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்திற்கு ஒரு இசையமைப்பாளருடைய இசை எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை நன்கு புரிந்து கொண்டு இவர் செயல்பட்டிருக்கிறார். அதனால் இவருடைய திறமையை படம் முழுக்க நம்மால் உணர முடிகிறது. ஜோமோன்டி ஜான் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இரவு நேர காட்சிகள் நிறைய இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் இந்த ஒளிப்பதிவாளருடைய பங்களிப்பு பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. சாமன் சாக்கோ இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர். ஏராளமான திரைப்படங்களுக்கு படத்தொகுப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இவருடைய சிறந்த எடிட்டிங் திறமையை இந்த திரைப்படத்தில் நாம் பார்க்கிறோம். அதனால் இவரை நமக்கு பாராட்ட தோன்றுகிறது. யானிக் பென், ஸ்டண்ட் சில்வா இவர்கள் இருவரும் இந்த திரைப்படத்தில் இடம் பெற்றிருக்கக்கூடிய சண்டை காட்சிகளை அமைத்திருக்கிறார்கள். சண்டை காட்சிகள் மிகவும் சிறப்பாக படத்தில் இருக்கின்றன. அதற்காக இந்த 2 ஸ்டண்ட் மாஸ்டர்களையும் நான் பாராட்டுகிறேன். மோகன்லாலை ஒரு அருமையான இடத்தில் இந்த திரைப்படத்தில் இடம்பெற வைத்திருக்கிறார் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான ஜூட் ஆண்டனி ஜோசப். அத்துடன் நிற்காமல் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியிலும் தன்னுடைய மகளுடன் இணைந்து மோகன்லால் வருவதாக இந்த திரைப்படத்தில் காட்சியை அவர் அமைத்திருக்கிறார். அதற்காக நான் தனிப்பட்ட முறையில் ஜூட் ஆண்டனி ஜோசப்பை பாராட்டுகிறேன். மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லாலின் மகள் விஸ்மயா கதாநாயகியாக அறிமுகமாகி இருக்கும் துடக்கம் என்ற திரைப்படத்தை ஒரு முறை பாருங்கள். உங்களுக்கு அந்த திரைப்படத்தை பார்ப்பது என்பதே ஒரு அருமையான அனுபவமாக இருக்கும்.